வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக்குறைவுடன் கண்டறியப்பட்ட பெண் யானைக்கு 2 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் கிரேன் உதவியுடன் நின்றவாறு தழைகளை சாப்பிடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரிமளா இணைஞ்சிருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். தொடர்ந்து 2 நாட்களாக பெண் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இயல்பாக பெண் யானையே உணவை அருந்தக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கோவை வனச்சரகம் தடாகம் பிரிவு, அதாவது மருதமலை சுற்றுக்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ரோந்து பணியின் போது யானையின் பிளிவின் சத்தமானது கேட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் உடனடியாக கள பணியாளர்களுடன் தணிக்கையானது செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கு பெண் யானை ஒன்று குட்டியுடன் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக பெண் யானை சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை கண்டதும் அங்கிருக்கக்கூடிய வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு கால்நடை அலுவலர் அவர்களும் வந்திருக்கின்றனர். நேற்று முதலே தற்பொழுது வரை சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பெண் யானையின் இரத்த மாதிரிகளையும் எடுத்து சோதனையானது செய்யப்பட்டது. அந்த சோதனையில் லிவர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல பெண் யானையினுடைய வாயில் காயம் ஏற்பட்டுள்ளதால் கடந்த 2-3 நாட்களாக உணவருந்த முடியாமல் சோர்ந்த நிலையில்தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் விழுந்திருப்பதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 நாட்களாக 3 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்ததன் பலனாக தற்பொழுது கிரேன் உதவியுடன் யானையானது நின்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது இயல்பாக சாப்பிடக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.